Unit 5 Magnetism and Electromagnetism. Magnetic effect of current. It was on 21st April 1820. Hans Christian Ørsted, a Danish physicist, was giving a lecture. 21st April 1820ல ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆய்ஸ்டட் a Danish physicist வந்து ஒரு லெக்சர் கொடுத்துட்ருக்காரு. He was demonstrating எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இன் தட் கிளாஸ். அவர் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை பற்றி ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. He had to often switch on and off the circuit during the lecture. அந்த லெக்சர் கொடுத்துட்ருக்கும்போது அந்த சர்க்கியூட்டோடைய சுவிட்சை வந்து ஆன் ஆஃப் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சிடென்ட்லி he noticed the needle of the magnetic compass that was on the table. ஒரு டேபிளில் ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. இட் டிஃப்ளெக்டட் வென்எவர் ஹீ ஸ்விட்ச்டு ஆன் அண்ட் த சர்க்கியூட் வாஸ் ஃப்ளோயிங் த்ரூ த ஒயர். அந்த சர்க்கியூட்டை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போதெல்லாம் அந்த மேக்னெட்டிக் காம்பஸில் வந்து இருக்கக்கூடிய நீடில் வந்து என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்ட் ஆகிறத அவர் பார்க்குறாரு. த காம்பஸ் நீடில் மூவ் ஒன்லி ஸ்லைட்லி. அந்த காம்பஸ் நீடில் வந்து ஸ்லைட்டாக மூவ் ஆகிறத அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ தட் ஆடியன்ஸ் டிட் நாட் ஈவன் நோட்டீஸ். அங்கே இருக்க ஆடியன்ஸ் வந்து அது பார்க்கல, ஆனால் அவர் அதை கவனித்தார். பட் இட் வாஸ் கிளியர் டு ஆய்ஸ்டட் தட் சம்திங் சிக்னிஃபிகண்ட் வாஸ் ஹேப்பனிங். சிக்னிஃபிகண்ட்னா என்னென்னா குறிப்பிடத்தக்க, அதாவது ஏதோ ஒரு முக்கியமான ஒன்று நடக்குது அப்படின்றத அவர் வந்து உணர்ந்தார். He conducted many experiments to find out a startling effect, the magnetic effect of current. ஸோ நிறைய டைமு எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப பண்ணி பார்த்து அற்புதமான விளைவான மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை கண்டுபிடிச்சார். இப்போ இங்கே ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். Ørsted aligned a wire XY. அலைன்னா என்னென்னா சீரமைக்கப்பட்ட ஒரு ஒயரை எடுத்துக்கிறோம். அந்த ஒயரோட ரெண்டு எண்டு வந்து ஒன்று வந்து மேலே இருக்க எண்டு வந்து ஒய், கீழே இருக்க எண்டு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாரு. such that they were exactly along the north south direction. ஸோ அந்த ஒயர் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்குது. He keep one magnetic compass above the wire at A. அதாவது ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை வந்து அது வந்து ஏ, அதை வந்து ஒயருக்கு மேலே வைக்கிறாரு. அண்டு அனதர் அண்டர் த ஒயர் அட் பி. ஸோ அந்த ஒயரோட கீழே ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை வைக்கிறாரு. அது வந்து பின்னு எடுத்துக்கிறோம். when the circuit was open and no current was flowing. நமக்கே தெரியும் சர்க்கியூட் வந்து ஓப்பனில் இருந்ததுன்னா அங்கே என்ன ஃப்ளோ ஆகாது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. the needle of the both compass was pointing to north. இப்போது ரெண்டு நீடிலும் எந்த டைரக்ஷனை காட்டுதுன்னா நார்த்தோடைய டைரக்ஷனை காட்டுது, ஏவும் பியும். இங்கே நாங்கள் டயக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த டைரக்ஷனில் நார்த் டைரக்ஷனில் வந்து அந்த நீடில் வந்து காட்டுது. ஒன்ஸ் த சர்க்கியூட் வாஸ் க்ளோஸ்ட் அண்ட் த கரண்ட் வாஸ் ஃப்ளோயிங். இப்போ சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா கரண்ட் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த செகண்ட் டயக்ராம் நம்ம பாருங்கள். இந்த டயக்ராமில் நம்ம சுவிட்ச் இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு காம்பஸ் நீடில் இருக்குது, அது ஏ, இன்னொன்று வந்து பி. ஒயருக்கு மேலே ஒன்று வச்சுருக்கோம், அது ஏ. ஒயருக்கு கீழே ஒன்று வச்சுருக்கோம், அது பி. சுவிட்சோட இன்னொரு எண்டில் போய் அது முடியுது. இப்போ நம்ம வந்து சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணோன்னா இதில் என்ன ஆகுதுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் ஏ வந்து எந்த டைரக்ஷனை காட்டுதுன்னா ஈஸ்ட் டைரக்ஷனை காட்டுது. பி வந்து எந்த டைரக்ஷனை காட்டுதுன்னா வெஸ்ட் டைரக்ஷனை காட்டுது. ஏ வந்து ஒயருக்கு மேலே இருக்குது, பி வந்து ஒயருக்கு கீழே இருக்குது.
ஸோ இது வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு டைரக்ஷனை காட்டுது. இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது ஒயரை சுற்றி என்ன இருக்குதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுன்றதுன்னு நமக்கு புரியுது. The direction of the magnetic lines around the current carrying conductor can be easily understood using the right hand thumb rule. இப்போது இந்த டைரக்ஷன், அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹோல்டு த ஒயர் வித் 4 finger of your right hand with thumb up position. If the direction of the current is towards the thumb, then the magnetic lines curl in the same direction as your other 4 fingers. This shows that the magnetic field is always perpendicular to the direction of the current. இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். அந்த ஒயரை நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் ஹேண்டில் பிடிக்கும்போது இப்போ அந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த தம்பு வந்து அந்த ஒயருக்கு எப்படி இருக்குன்னா அப் பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனில் என்ன இருக்குது, தம்பு இருக்குது. இப்போது மீதி இருக்கக்கூடிய இந்த 4 ஃபிங்கரும் அந்த ஒயரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேர்ள் பண்ணி பிடிக்கிறோம். இந்த கேர்ள் பண்ணும்போது அது எதை காட்டுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனை காட்டுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. நீங்களே ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். அதாவது ஒயரை உள் பக்கமாக என்ன ஆகுது, அந்த 4 ஃபிங்கரும் என்னது ஹோல்ட் பண்ணுது. ஹோல்ட் பண்ணும்போது அது எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷனில் தான் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது எப்படி இருக்குன்னா கரண்ட்டு வந்து தம்பு, இந்த 4 ஃபிங்கர் வந்து கரண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ திஸ் ஷோஸ் தட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். இந்த டயக்ராமில் பேட்ரி இருக்குது. பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது, நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது, கீ இருக்குது. ஒரு ஒயர் வந்து கீழே கனெக்ட் ஆகி அந்த ஒயரில் வந்து சென்டர் வந்து அந்த ஒயர் எதில் போகுதுன்னா ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறோம். அந்த கார்ட்போர்டில் சென்டராக ஹோல்ட் பண்ணி அந்த ஒயரை என்ன பண்ணோம், கொண்டு போகிறோம். அந்த ஒயரோட அடுத்த எண்டு எங்கே இருக்குதுன்னா பேட்டரியோட நெகட்டிவில் இருக்குது. கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும், ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியலில் வந்து என்னதுன்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். இப்போது இந்த சர்க்யூட்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுது, அந்த கரண்ட்டை சுற்றி என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எங்கெல்லாம் கரண்ட் போகுதோ ஸோ அங்கெல்லாம் ஒயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷனில் போகுது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒரு மேக்னெட் காம்பஸ் நீடில் எடுத்துக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் நீடில் வந்து ஒயர்கிட்ட வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீடில் வந்து ஒரு ரிசல்டன்ட் பொசிஷனில் வந்து நிற்குது. ஸோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ இப்படி அந்த டைரக்ஷன் காட்டுது இல்லையா, அந்த இடத்துல திருப்பியும் என்ன பண்ணுறோம், அந்த காம்பஸ் நீடில் வைக்கிறோம். திருப்பி என்ன ஆகுது, அது ஒரு டைரக்ஷனை காட்டுது. இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்து எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி பொசிஷனை மாற்றி வச்சு திரும்ப ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு சர்க்கிள் கொண்டு வந்து அந்த எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா அடுத்த சர்க்கிள் கிடைக்குது. ஸோ இது மாதிரி நம்ம என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் நீடில் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ரேடியை உள்ள சர்க்கிளை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் வந்து எந்த டைரக்ஷனை காட்டுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை காட்டுது. ஸோ இது வந்து எந்த ரூல்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். நெக்ஸ்ட்டு the strength of the magnetic field at a point due to the current carrying wire depend on, அதாவது strength of the magnetic field எப்படி இருக்கும்னா first point the current in the wire, அதாவது
மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து எதை பொறுத்து இருக்குதுன்னா ஒயரில் போகக்கூடிய கரண்ட்டை பொறுத்து இருக்குது. செகண்ட் பாயிண்ட்டு, த டைரக்ஷன் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒயர். எந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கும் ஒயருக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு, த ஓரியன்டேஷன் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒயர். இந்த கரண்ட் எலிமெண்ட்டோட எந்த ஆங்கிளில் மேக் பண்ணுது அதை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் ஆர் த்ரூ, அதாவது ஃபோர்த்து பாயிண்ட்டு, த மேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் த மீடியம். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுதுன்னா அது எந்த மீடியத்தில் உருவாகுது, ஸோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் நியர் த கரண்ட் கேரிங் கண்டக்டர். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கிட்டக்க இருக்கும்போது. அண்ட் இட் இஸ் டிமினிஷ்ட் ஆஸ் யூ கோ அவே ஃப்ரம் இட். தூரம் நம்ம போக போக அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து எப்படி என்ன ஆகும்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை drawing the magnetic field line closer together near the wire and farther away from the wire. இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த டயக்ராமில் கிட்டக்க இருக்குது, அப்புறம் என்ன இருக்குன்னா தூரம் இருக்குது.